ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 63. குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. சினத்திலிருந்து மயக்கமும் மயக்கத்தால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகிறது. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்பட்டதும் ஒருவன் மீண்டும் ஜடச்சூழலில் இழிந்து வீழ்கிறான். பர்பட் பை ஷிலப்பிரபா. ஜெய் ஷிலப்பிரபாத். கிருஷ்ண உணர்வை நமக்கு விருத்தி செய்து கொள்வதால் பகவானுடைய சேவையில் எல்லாத்தையும் எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறத இங்கே பிரபுபாதா சொல்கிறாரு. கிருஷ்ண உணர்வில்லாதவர்கள் உலக பொருட்களை செயற்கையாக துறந்து அதன் விளைவாக நம்ம பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட எண்ணினால் கூட துறவின் பக்குவ நிலையை அடைய முடியாது. ஆனால் அதே சமயம் கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர் எல்லாத்தையும் இறைவனின் தொண்டிற்காக உபயோகப்படுத்துவது எப்படி அப்படின்னு தெரியறதுனால அவங்க ஈஸியாக இந்த பௌதீக பந்தத்திலிருந்து வெளிவர முடியும். எல்லாத்தையுமே பகவான் கிருஷ்ணரை மையப்படுத்தி சேவைகளை செய்வதனாலும் நம்மளுடைய ஆசைகளை பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய ஆசைகளாக மாற்றுவதனாலும் நாம் நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. உதாரணமாக பகவான் அருவமானவர் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையுமே ஒரு உணவை கூட சாப்பிடாம ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக துறக்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பகவான் அருவம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் கிருஷ்ண பக்தனோ பகவானே எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அர்ப்பணம் செய்த எல்லா உணவுகளையும் மகிழ்ச்சியோடு உட்கொள்கிறார். பகவானுக்கு படைத்த பிறகு பிரசாதமாக உணவுப் பொருட்களை பக்தன் ஏற்கிறான். இப்படி எல்லாமே ஆன்மீக மயமாக்கப்படுவதால் வீழ்ச்சிக்கு இடமில்லாமல் போகிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. மேலும் செயற்கையாக துறவு பூணக்கூடிய நிர்விசேஷவாதிக்கு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகிறது. அதனால் ஒரு சிறு மனக்கிளர்ச்சி கூட பௌதீக சூழலின் அடித்தளத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் பகவான் தெளிவு பண்ணுறாரு. ஹரி போல்.